அனைவருக்கும் கல்வி என்பது ஒரு ஏற்புடைய கொள்கையா? எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்பது ஒரு நல்ல லட்சியமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நல்ல வளர்ச்சியாக கருதப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் 5 வயது நிரம்பிய ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையும் கல்வி பெற வேண்டும் என்பதில் மிகவும் விழிப்புணர்வூட்டி, பெற்றோர்களுக்கு அது பற்றி வலியுறுத்தி, வறுமை அல்லது நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலை என்று ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பிள்ளை கல்வியை தொடர முடியாமல் இடைநிறுத்துகிறான் அல்லது தொடங்கவில்லை என்று கண்டால் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை கொள்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான விஷயம், வளர்ச்சி என்று கருதத்தக்க ஒரு நல்ல விடயம். ஆனால் எல்லோருக்கும் கல்வி சாத்தியமான ஒன்றா? ஆடல் என்பது ஒரு கலை, பாடல் என்பது ஒரு கலை, ஓவியம் கீறுவது என்பது ஒரு கலை, சிற்பம், இப்படி உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா கலைகளும் 64 ஆயகலைகள் 64 என்கிறோமே, அந்த 64 கலைகளிலும் ஒன்றுதான் கல்வி. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாடுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது பாட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆட வேண்டும் என்றோ ஆடல் கலையை பயில வேண்டும் என்றோ நாங்கள் வலியுறுத்த முடியுமா, வற்புறுத்த முடியுமா? ஓவியத்தை ஒரு சிலர் தான் கீறுகிறார்கள், பாடலை ஒரு சில பேர் தான் பாடுகிறார்கள். இதுபோல கல்வியும் சில பேருக்கு கைகூடக்கூடிய ஒரு கலை. அதை எல்லோரிடமும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். இது ஒரு தவறான கருத்தாக புரிந்து கொள்ளப்படக்கூடாத கருத்து. எல்லாருக்கும் கல்வி என்பது ஒரு நல்ல சிந்தனையாக இருந்தாலும் எல்லோருக்கும் கல்வி கூடாது என்பது, கூடாது என்று சொன்னால் பொருந்தாது, ஒத்துப்போகாது. இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்கின்ற சட்டத்தை நாங்கள் வலியுறுத்தி எல்லா பிள்ளைகளையும் கல்லூரியிலே கட்டாயப்படுத்துகிறோம். கல்வியிலே ஏற்புடைய ஈடுபாடுடைய பிள்ளைகள் அதிலே அக்கறை காட்டுகிறார்கள். பெரும்பாலான பிள்ளைகள் கல்வியிலே சிறிதளவும் கூட நாட்டம் இல்லாமல் வகுப்பை குழப்புகின்ற ஒரு நிலைமைதான் அரங்கேறுகிறது. ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும். எனவே வெளிநாடுகளில் இன்றைக்கு தொழில்முறை கல்வி, பொருத்தப்பாடான கல்வி என்று அவரவர் இயல்புக்கு ஏற்ற நல்ல சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன, கடைப்பிடிக்கப்படுகின்றன. எங்கள் நாட்டில் பெரும்பாலும் ஒரே செக்குமாட்டுத்தனத்துக்குள், குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகின்ற கதையாக எங்கள் கல்வி முறை திணிக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய பரிதாபம் இருக்கவே செய்கிறது. கல்வி எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். எழுத, படிக்க, அறிவு பெற்று துலங்க அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய வரம். அதற்கு எதிரானவன் அல்ல, அதை வேண்டாம் என்று மறுப்பவன் அல்ல. ஆனால் அது சாத்தியமற்ற ஒன்று. அதனாலேதான் அன்றைய காலத்தில் பசியெடுத்தவனுக்குத்தான் உணவு என்றது போல, யாருக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்ததோ அவனை படிக்க அனுமதித்தார்கள், அவனுக்கு படிப்புக்கு ஏற்பாடு செய்தார்கள். கல்வியில் துலங்குவதற்கென்று ஒரு துறை சார்ந்த விருப்பம் உள்ள ஒரு சில பேர் முயன்றார்கள். எல்லோருக்கும் கல்வி திணிக்கப்படவில்லை. கட்டாயப்படுத்தப்பட்ட எதுவும் பூரணமான பலனை தராது என்பது என் தாழ்மையான அபிப்பிராயம். கல்வியிலே நாட்டம் எடுத்து நான் படிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு வருகின்ற பிள்ளைகளுக்கு படிக்க வாய்ப்பை கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்குமா என்று அன்றாடம் மாணவர்களோடு பழகுகிறவன், வகுப்பறைகளில் மாணவர்களுடைய விருப்பையும் விருப்பின்மையையும் நேரே தரிசிப்பவன் என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வியும் இந்த சிந்தனையும் எனக்குள் எழுகிறது. பெருமக்களே, இது சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆனால் நிச்சயமாக எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற கருத்திலே எனக்கு மறுப்பு கிடையாது. அவரவருக்கு பொருத்தமான கல்வியை, அவரவருக்கு ஏற்புடைய கல்வியை கொடுப்பதுதான் பூரணமான பலனை தரும். இல்லையானால் வெறும், அதாவது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் டாக்டராக வர வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல. டாக்டர் ஆவதற்குரிய தகுதியோடு அந்த பிள்ளை இருக்கிறானா, அந்த பாடத்தில் அந்த துறையில் விருப்பம் கொண்டவனாக பிள்ளை இருக்கிறானா என்று சிந்திக்க வேண்டியது
தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது என்பது என் தாழ்மையான கருத்து. வெளிநாடுகளில் பரீட்சை இல்லாத கல்வி முறை, செயல்முறை கல்வி முறை, இப்படியெல்லாம் மாணவர்களை அந்த துறையிலே விருப்போடு ஈடுபட வைக்கும்படியான கல்வி முறைகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள், பேணுகிறார்கள், கைக்கொள்ளுகிறார்கள், கடைப்பிடிக்கிறார்கள். நாங்கள் வெறும் பழமையான அந்த சிந்தனை ஓட்டத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற கருத்து சமுதாயத்துக்கு பயனுடைய கருத்தாக இருக்கும் என்கின்ற காரணத்தோடு பதிவாக்கப்படுகிறது. சிந்தியுங்கள். பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு விருப்பமானதை படிக்க வேண்டும். அவர்களுக்கு திணித்து கல்வியை கட்டாயப்படுத்தி வெறுப்புண்டாக்கக்கூடாது. கட்டாயமாக்கின்ற எதுவும் வெறுப்பை தரும். பாரதி சொல்லுவான், தனக்கு தந்தை ஆங்கிலம் பயில வைத்தார், அது எனக்கு வெப்பெண்ணையாக கசந்தது. எத்தனையோ மொழிகளை விருப்போடு கற்று புலமையாக தேறிய பாரதி ஆங்கிலத்தை அதிகம் வெறுத்தான் என்பதுதான் உண்மை. அப்படி வெறுப்புக்குரியதாக இருக்கக்கூடிய எதுவும் பயன் செய்யாது என்கின்ற சூழ்நிலையை, புரிதலை நாம் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்.